புரியாமல் செய்த சிறிய தவறுகள்தான் சில நேரங்களில் பெரிய துயரங்களை உருவாக்கிவிடும். நாங்கள் காதலித்து பல போராட்டங்களைக் கடந்து திருமணம் செய்து கொண்டோம். வெளியில் பார்த்தவர்களுக்கு அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் போலத்தான் தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த கல்யாணத்தின் பின்னால் எண்ணற்ற கனவுகளும் கண்ணீரும் காதலும் இருந்தது. திருமணம் வரை அவளை நான் ஒரு காதலியாகத்தான் பார்த்தேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவள் என் மனைவியானாள். அதேபோல் அவள் கண்களில் நான் ஒரு காதலியனாக இருந்து கணவனாக மாறிவிட்டேன். அதற்கு பிறகுதான் வாழ்க்கையே மாறியது. அவள் சமைத்த ஒரு உணவுக்காக, அவள் அணிந்த ஒரு புதிய சேலைக்காக, அவள் எனக்காக செய்த ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கிறாள். ஆனால் நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? இவ்வளோ நாளா லவ்வர் தானே, இப்போ மனைவி தானே, இதெல்லாம் நமக்குள்ள ஒரு சாதாரணம், இதுல என்ன பாராட்டணும், அப்படிதான் நினைத்து அமைதியாக இருந்தேன். ஆனால் அந்த அமைதியே அவள் மனதில் ஒரு வெறுமையை உருவாக்கி கொண்டிருந்தது. ஒரு நாள் மனம் திறந்து பேசிக் கொண்டிருந்த போது அவள் சொன்னாள், நான் பெரிய பரிசை எதுவும் எதிர்பார்க்கல, நான் செய்ததை நீ கவனிச்சிருக்கணும். ஒரு வார்த்தை பாராட்டு, ஒரு சின்ன அணைப்பு, ஒரு நன்றி, அதுக்குத்தான் எனக்கு உலகமாக இருக்கும். அந்த நிமிஷத்தில் தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. உரிமை வந்து விட்டது என்பதற்காக பாராட்டுக்கள் தேவையில்லை என்று அர்த்தமில்லை. அவள் தானே என் மனைவி, அவர்தானே என் கணவர், அம்மா தானே, அப்பா தானே என்று நினைத்து அவர்களின் முயற்சிகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு இதயமும் அது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் தான் செய்ததை யாராவது கவனிக்க வேண்டும், யாராவது பாராட்ட வேண்டும், யாராவது மதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை உள்ளுக்குள் வைத்திருக்கும். ஏன், நம்மையே யோசித்து பாருங்கள். நாம் ஒரு நல்ல விஷயம் செய்தால் நம்மை யாரும் கவனிக்காமல் இருந்தா அது உன் கடமைதானே என்று சொல்லிவிட்டால் உள்ளுக்குள் ஒரு சிறிய ஏமாற்றம் வராதா? அதே உணர்வுதான் நம் அருகில் இருப்பவர்களுக்கும். அதனால் உங்கள் மனைவி ஏதாவது செய்தால் பாராட்டுங்கள். உங்கள் கணவர் முயற்சி எடுத்தால் நன்றி சொல்லுங்கள். உங்கள் அம்மா, அப்பா, குழந்தை யாராக இருந்தாலும் அவர்களின் அன்பையும் உழைப்பையும் வார்த்தைகளால் மதியுங்கள். ஏனென்றால் ஒரு பாராட்டு செலவில்லாதது. ஆனால் ஒரு மனதை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடியது. காதல் என்பது பெரிய பரிசுகள் இல்லை, சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க என்ற ஒரு வார்த்தையில் தான் இருக்கிறது. ஒரு மனைவியின் காதலோடு விடைபெற்று